வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வந்து மீன் கடை போடுவோங்க. ஆ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீன் கடை போடுவோம். மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் மாமாவும் ஃபயர் ஹவுஸ் வேலைக்கு போயிடுவோம். நேற்று அப்படி தான் மீன் கடை போட்டோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீன் கடை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ லாஸ்ட்டு முடியிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எங்ககிட்ட நண்டு இருக்குது க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். நான் வந்து ஃபஸ்ட் டைமே இல்லை வேண்டாம், எங்களுக்குள்ள மீனே கொஞ்சம் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி பழக்கம் பண்ணோம்னா, வேறு இடத்துல வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட க்ளீன் பண்ண கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு நான் மொத வார்த்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என் மாமாவுக்கு வந்து இல்லை கொண்டு வாங்க, க்ளீன் பண்ணி தரேன், கிலோவுக்கு ரூ. 30 அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த நண்டு. சென்னையிலேருந்து நண்டு வந்து கொண்டு வந்தா உயிரோடு இருக்குது அந்த நண்டு. இவரும் சரி அவங்க க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்ட்டு நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறக்குள்ள கடை வச்சுருக்கோம், பக்கத்தில் உள்ளவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்ட்டு இவர் சரின்ட்டார். க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிட்டாரு. கடைசியில் ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நண்டை பிடிக்கிறோன்னு போய் மாமாவோட பெருவிரலில் வந்து கவ்விருச்சு. கவ்வுனது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விரலில் ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. நண்டு வந்து கவ்வுனதில் அவருக்கு அந்த விரல் ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவரால் அந்த வேதனை தாங்க முடியல. அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் என்ன சொல்லிட்டு போகிறாரு, இதெல்லாம் தொழிலில் சகஜம், அதனால் என்ன அப்படின்ட்டு போகிறாரு. இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுமாங்க கண்டிப்பாக. இப்படி அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அவங்க தேவை முடிகிற வரைக்கும் வந்து நின்றுட்டு தேவை முடியும் போது இதெல்லாம் தொழிலில் சாதாரணம் அப்படின்ட்டு போகிறாங்க. நமக்கு மனசு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம கொண்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படி கூட நினைக்கல அவங்க. தொழிலில் சாதாரணமாக இப்படி ஆளெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய. அது எனக்கு அப்படியே கோபமாக வந்தது பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி, நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டு எனக்கு அவ்வளோ கோவம். பேசாமல் போய் படுத்துக்கிட்டாருங்க. மீன் கடையில் இருந்து பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போய் படுத்துக்கிட்டாரு. என்ன செய்ய முடியும், அவர் எங்களுக்கு முடியலைன்னா அவர் ஊசி போட கூட்டு போவார். அவர் போய் படுத்துக்கிட்டா வண்டி இருக்குது, மீன் வண்டி இருக்குது, இது எல்லாம் எடுத்து வைக்கணும் செய்யணும், போய் பொசுக்குன்னு போய் படுத்துக்கிட்டாரு. நம்ம அந்த போய் அவங்கள போய் கொண்டு வந்தவங்கள போய் நான் குறை சொல்ல முடியுமா? இவரை தான் திட்டிக்கிட்டே இருந்தேன். நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, முதல்ல நான் வேண்டான்னு சொன்னேன், அந்நேரமே நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்து எனக்கு தேவையா அப்படின்ட்டு. அவரால் உட்காரவே முடியல. எங்களை கடையில் விட்டுட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். என்னால் முடியல, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு. ஊசி போட போவோன்னு கேட்டால் இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். எனக்கு செம்ம டென்ஷன் ஆக்கி விட்டாருங்க. மீன் வெட்டும்போது கத்தி கித்தி பட்டால் அது வேறு விஷயம். இல்லை நம்ம வாங்கிட்டு வந்த நண்டு வாங்கிட்டு வந்தோன்னா இவங்க ஐஸ் அடிக்கும்போது அது வந்து இறந்து போயிடும், உயிரோடு இருக்காது. இவங்க சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த நண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு. அது வீடியோ எடுத்துருக்கேன், போடுறேன் பாருங்கள். இப்போல்லாம் உதவி செஞ்சால் கூட நமக்கு உபத்திரியமாக தாங்க வருது. நல்லதே செய்யக்கூடாது இந்த நாட்டில். அதனால் போகிற போக்கில் சொல்லிட்டு போகுது, இதெல்லாம் தொழிலில் சாதாரணம் அப்படின்ட்டு போகுது, எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுமை. ஓகே, பாய்.